எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையின் மூலம் பயிர்க்கடன் பெற்றுள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே 2026 பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகள் தங்களுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதா என்பதை இணையதளம் வழியாக தெரிந்து கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளது. பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் தங்களுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதா என்பதை இணையதளம் வழியாக எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் ரூபாய் 75,000 வரை பெற்றுள்ள பயிர்க்கடன் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மே 1, 2025 முதல் 28 பிப்ரவரி 2026 வரையிலான காலகட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் பெற்ற சுமார் 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு மொத்தம் ரூபாய் 6,220 கோடி அளவிலான பயிர்க்கடன் இந்த திட்டத்தின் கீழ் தள்ளுபடி செய்யப்படுகிறது. கடன் தள்ளுபடி விவரங்கள் கடன் தொகையின் அளவை பொறுத்து தள்ளுபடி சலுகை பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 75,000 வரை பெற்ற கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 75,000 முதல் 1 லட்சம் வரை பெற்ற கடன்கள் அதிகபட்சமாக ரூபாய் 75,000 தள்ளுபடி செய்யப்படும். 1 லட்சத்திற்கு மேல் பெற்ற கடன்கள் அதிகபட்சமாக ரூபாய் 35,000 வரை தள்ளுபடி செய்யப்படும். பயனாளிகள் தங்களுக்கான கடன் தள்ளுபடி செய்ய பட்டியலை இணையதளம் வழியாக சரிபார்க்கும் வசதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சென்று பயிர்க்கடன் தள்ளுபடி பயனாளிகள் தங்கள் பட்டியலை தெரிந்து கொள்ளலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.கூட்டுறவு.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதான் கூட்டுறவுத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்ப்பரேஷன் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 2026 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட பயனாளிகளின் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி 2026 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கோர்ப் லோன் வெய்வர் 2026 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பயிர்க்கடன் தள்ளுபடி 2026 அப்படிங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல கொடுத்திருக்காங்க TNEGA ஆய்வுக்கு முந்தைய மண்டல வாரியான கடன் விவரங்கள், TNEGA ஆய்வுக்கு பிந்தைய மண்டல வாரியான கடன் விவரங்கள், அந்த மாதிரி 2 வகைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் இப்போது பார்க்க வேண்டியது ஆய்வுக்கு பிந்தைய மண்டல வாரியான கடன் விவரங்கள். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மாவட்ட வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல உங்களுக்கான மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அதுல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட பயனாளிகளின் பட்டியல். இதுல கொடுத்திருப்பாங்க ரீஜன் வைஸா கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களது மாவட்டத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளின் பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். சீரியல் நம்பர், region wise serial number கொடுத்திருக்காங்க. நேம் ஆஃப் த DCCB அதாவது டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் மாவட்டம் கொடுத்திருப்பாங்க. அடுத்ததாக நேம் ஆஃப் த ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். நேம் ஆஃப் த சர்க்கிள், ஒரு மாவட்டத்தில் 2 அல்லது 3 சர்க்கிளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த சர்க்கிள் நேம் கொடுத்திருப்பாங்க. அடுத்ததாக நேம் ஆஃப் த PACCS வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்கள் கோஆபரேட்டிவ் வங்கியின் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக EPACCS ஐடி ஆஃப் த PACCS அதாவது பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியின் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபார்மர் நேம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதாவது விவசாயியின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். லோன் நம்பர், எலிஜிபிள் வெய்வர் அமௌண்ட் அதாவது கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அமௌண்ட் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ரிமார்க் ஃப்ரம் த ரீஜன் அதாவது சம்பந்தப்பட்ட விவசாயியின் பயிர்க்கடன் தள்ளுபடி எலிஜிபிளா அல்லது இன்எலிஜிபிளா அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அதாவது கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாயிக்கு எலிஜிபிள் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. தகுதி இல்லை என்றால் இன்எலிஜிபிள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு உங்களது மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு வங்கியின் கடன் பெற்றுள்ள விவசாயிகளில் தள்ளுபடி செய்யப்பட்ட பயனாளிகளின் பெயர் பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பட்டியலை பார்த்து உங்களுக்கான பெயர் இதில் உள்ளதா, நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய தகுதி உள்ளவரா என்பதை தெரிந்து கொள்ளலாம். 2025 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதில் 75,000 வரை பெற்ற விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 1 லட்சம் வரை பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 75,000 தள்ளுபடி செய்யப்படும். 1 லட்சத்திற்கு மேல் பெற்ற விவசாயிகளுக்கு ரூபாய் 35,000 வரை தள்ளுபடி செய்யப்படும். ஆகவே 2026 ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாயிகளின் பட்டியலை இந்த இணையதளத்திலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.